Hello everyone, welcome to our channel. In today's class, we are going to discuss The Lion and the Jewel by Olsoinka. So Olsoinka, so her full name was Akin van Ulvalsoinka. So this is his full name. So இதை தான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா Olsoinka அப்படின்னு சொல்கிறோம். So he was born in Accra, Nigeria on July 13, 1934. So a member of Yoruba tribe. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூருபா ட்ரைப். ஸோ இந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர் தான் இவர். ஓகே, ஸோ ஹி வாஸ் ஸ்கூல்டு ஆஸ் எ சைல்ட் இன் த ஸ்டோரிஸ் ஆஃப் ட்ரைபல் காட்ஸ் அண்ட் ஃபோக்லோர், மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஹூ வாஸ் எ ரெஸ்பெக்டட் ட்ரைபல் எல்டர். அதாவது சிறு வயது முதல்லே பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து அவங்களுடைய இனம், அந்த கலாச்சாரம், இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து கதைகளாகவும் நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து போதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கதைகளெல்லாம் கேட்டு வளர்ந்தவர் தான் நம்ம ஓல்சோயின்கா. ஸோ சோயின்கா பேரண்ட்ஸ் ரெப்ரசன்டட் அனதர் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த யங் பாய்ஸ் லைஃப். ஸோ இவருடைய பேரண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இவங்களுடைய மதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ அவர் ஃபாதர் வந்து ஒர்க்ட் அஸ் எ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எஜுகேட்டடாக அவங்க இருக்கிறதுனால அவரையும் நல்ல ஒரு எஜுகேட்டடாக வளர்த்துருக்காங்க. ஸோ சோயின்கா டுக் அப் ஹிஸ் ரைட்டிங் வெரி ஏர்லி இன் ஹிஸ் லைஃப், பப்ளிஷிங் த போயம்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் த நைஜீரியன் லிட்ரரி மேகசின் பிளாக் ஆர்ஃபஸ் பிஃபோர். ஓகே, பிளாக் ஆர்ஃபஸ். ஸோ பிளாக் ஆர்ஃபஸ் அப்படிங்கிற மேகசைனில் சின்ன வயசுலேயே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி லீட்ஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் இன் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தன்னுடைய கிராஜுவேஷன்ஸ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 1960க்கு வந்து அவர் பார்த்திங்க அப்படின்னா நைஜீரியா திரும்ப வருவார். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா த கண்ட்ரி டிக்ளேர்ட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த கலோனியல் ரூல். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடிமைகள் மாதிரி மற்ற நாடுகள் கீழே இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அவங்களுடைய நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு வராங்க, சுதந்திரமாக அடைகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அதே மாதிரி நம்ம ஏற்கனவே திங்ஸ் ஃபால் அப்பார்ட் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்துலேருந்து இந்த கிறிஸ்டியானிக்கு மாறி இருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்களும் வந்து மாறி இருந்தாங்க, நிறைய மக்கள் அடிமைகளாகவும் இருந்திருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து அவர் நிறைய நூல்கள் எல்லாமே வெளியிட்டிருப்பார். ஸோ அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோயின்கா கெயின்ட் எ ப்ராமினன்ஸ் இனிஷியலி ஃபார் ஹிஸ் ஒர்க். ஸோ ப்ராமினன்ஸ் அப்படின்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எந்த பிளே வந்து அவருக்கு வந்து அதிக பெருமை சேர்த்தது அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஹிஸ் ஒர்க்ஸ் ஆஸ் எ பிளேரைட்ஸ் ஆஃப் சச் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஒர்க்ஸ் ஆர் த ஸ்வாம்ப் ஜுவல்லர்ஸ் 1958, த லயன் அண்ட் த ஜுவல் 1959, and A Dance of Forest 1960. Okay, so these are the plays which gained him a famous. And here he had also written The Telephone Conversation, appeared in 1963, collections of modern poetry from Africa. So Telephone Conversation is a poem given for our PGTRB syllabus. நம்மளுடைய சிலபஸில் அடுத்த போயமும் நாம் பார்க்க போகிறோம், டெலஃபோன் கான்வர்சேஷன். ஸோ இது பப்ளிஷ் ஆன இயர் பார்த்திங்கன்னா 1963, மாடர்ன் போயட்ரி ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஹெட்டிங்ஸஸில் அது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு 2-3 தடவை அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசன்ஸ் சிறைச்சாலை சென்றிருப்பார். ஸோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரீசன்ஸுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த தடவை ஒரு 2 years வந்து அவர் சிறையில் இருப்பார். அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா எ ஒர்க்ஸ் இன் ப்ரிசன் அப்படின்னு சொல்லிட்டு எ டைரி இன் ப்ரிசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ சிறைச்சாலையில் இருந்தாலும் அவருடைய வேலைகளை அவர் தவறாமல் செய்திருக்கிறார். ஸோ சோயின்கா பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. மெயினாக 1986 நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஸோ ஹீ காட் த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இன் 1986. ஸோ இன்னமும் தன்னோட ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் லயன் அண்ட் த ஜுவல் அதை பார்க்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அபவுட் த பிளே. ஸோ திஸ் வாஸ் ரிட்டன் இன் 1959 அட் லீட்ஸ் இன் இங்கிலாந்து. ஓகே, ஸோ எழுதப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா 1959.
ஸோ பர்ஃபார்ம்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ளே தான். ஸோ பர்ஃபார்ம்டு இன் 1959, பட் த ஸ்கிரிப்ட் வாஸ் நாட் பப்ளிஷ்ட் அன்டில் 1962. ஸோ 1962 வரைக்குமே பார்த்திங்கன்னா அதோட ஸ்கிரிப்டை வந்து வெளியிடாமல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கிரிப்ட் வெளியிட்டாங்க. ஸோ இதோட லிட்ரரி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கலோனியல் ஆஃப்ரிக்கன் டயஸ்பரா, ஜெனிர், ட்ராமா அண்ட் காமெடி. ஸோ போத். செட்டிங் பாருங்கள், இலுச்சுனால். இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இலுச்சுனால். ஸோ இந்த கிராமத்தில் நடைபெற்ற ஒரு கதையாக தான் இதை கொடுத்துருக்காங்க. இலுச்சுனால் எ ரூரல் நைஜீரியன் வில்லேஜ் இந்த லேட் 1950s. ஓகே, 1950s இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சிறிய கிராமம் தான் இலுச்சுனால். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். பரோக்கா, லங்க்யூல், சிதி, சடாய்கு அண்ட் எ ஃபோட்டோகிராஃபர். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ இவங்களை சுற்றி தான் வந்து இந்த பிளேவே கொடுத்துருப்பாங்க. பரோக்கா, லங்க்யூல், சிதி, சடைக்யூ அண்ட் த ஃபோட்டோகிராஃபர். The Lion and the Jewel is a comedic dramatic play that revolves around the four major characters. So பரோக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா the elderly chief of இலுச்சுனால். ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு, நம்ம ஊரில் இப்போ ஜமீன்தார், பண்ணையார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பரோக்கா. ஓகே, எல்டர்லி சீஃப் ஆஃப் இலுச்சுனால். லங்க்யூல். ஸோ லங்க்யூல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யங் ஹெட்மாஸ்டர் ஆஃப் ப்ரைமரி ஸ்கூல். ஸோ அந்த ஊருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெட்மாஸ்டர். அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கிராமத்தில் இல்லை, நகரத்துலேருந்து அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இட்ஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கைகளானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த வில்லேஜ். அந்த ஊர்லேயே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் தான் சிதி. சடாய்க்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எல்டஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் பரோக்கா. ஸோ பரோக்காவுடைய எல்டஸ்ட் ஒய்ஃப். அதாவது அப்போ எல்டஸ்ட் ஒய்ஃப்னால் அவருக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ பண்ணையார் அப்படின்னா எப்படி இருப்பார். ஸோ அப்போ அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா அப்போ எந்த ஒரு பெண் ஆசைப்படுறாரோ அவங்களோட அவர் வந்து தன்னோட பெட்டை ஷேர் பண்ணிப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இங்கே இருக்கக்கூடிய பரோக்காவும். ஸோ அவரும் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்கள வந்து எப்படி என்ன பண்ணுவார், பேசி மயக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவங்கள வச்சு பாருங்கள், த பிளே ரைட் ஓல்சோயின்கா டிபைக்ட்ஸ் பரோக்கா ஆஸ் எ கன்னிங் ஃபாக்ஸ். பரோக்காவை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஹோல்சோயின்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ் எ கன்னிங் ஃபாக்ஸ். கன்னிங்னா தெரியும் இல்லையா, தந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தந்திரமாக ஏமாற்றக்கூடியது, நரி தந்திரமாக ஏமாத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரோக்காவை வந்து ஒரு கன்னிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லங்க்யூல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகன்ட் டீச்சர். ஸோ ஹீ இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அரகன்ட் டீச்சர். ஸோ ஒரு டீச்சராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கக்கூடியதாக இருக்காங்க. சிதி இஸ் அன் ஈகோயிஸ்டிக்கல் யங் வில்லேஜ் கேர்ள். ஸோ சிதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈகோயிஸ்டிக்கல், ஈகோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தான் எல்லாத்துலேயுமே நாம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஈகோ இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஈகோயிஸ்டிக்கல் அண்ட் வில்லேஜ் கேர்ள். ஸோ சடாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் சிம்பிள் மைண்டட். இவங்க வந்து எந்த ஒரு வெள்ளந்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், சிம்பிள் மைண்டட் எல்டர்லி உமன். யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சடைக்கு. ஸோ இவங்களை வச்சு தான் இந்த பிளே. ஸோ அப்போ இந்த பிளேக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிளே இப்போ நம்ம பார்க்குறது, ஏன் வந்து லயன் அண்ட் த ஜுவல் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லயன் இஸ் அன் அனிமல் which is revered because of its majestic movement and its title as the king of the jungle. ஸோ லயன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்,
அதாவது சிங்கம் தான் வந்து காட்டுக்கே ராஜா. எதுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய அந்த மெஜஸ்டிக் அந்த லுக், அதோட அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு அதை வந்து நம்ம காட்டோடைய ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கேன் ஹண்ட் போத் த ஸ்மாலர் அண்ட் த லார்ஜர் ப்ரேஸ். புலி, அதாவது புலியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஓகேங்களா. சிங்கமும் பார்த்திங்கன்னா நல்லா அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக வலிமையோடு தான் இருக்கும். ஆனால் சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தனக்கு வந்து உணவு பசிக்கிற நேரத்தில் மட்டும்தான் வேட்டையாடும், மற்ற டைமில் அது வேட்டையாடாது, சரிங்களா. ஆனால் வந்து புலி அந்த மாதிரி கிடையாது. எப்போ எந்த விலங்கை பார்த்தாலும் அது உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிடும், சரிங்களா. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ அந்த சிங்கத்தோட என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு மீதி உணவை வந்து மற்ற விலங்கு சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். அந்த ஒரு குணமும் வந்து சிங்கத்துக்கு உண்டு. ஸோ இதனால தான் வந்து சிங்கத்தை வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேட்டையாடவும் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன பண்ணும் உணவும் கொடுக்கும். அந்த 2 கேரக்டர் இருக்கிறதுனால தான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதில் வரக்கூடிய அந்த பரோக்கா அப்படிங்கிற கேரக்டர், அதுக்கு தான் வந்து லயன், அந்த ஒரு ஆண்மையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்த பேரங்க வச்சுருக்காங்க. ஜுவல். Jewel is a beautiful ornament worn around the neck. ஸோ ஜுவல் அப்படின்னா என்னது? ஸோ நம்ம கழுத்தில் அணியக்கூடிய அந்த செயின்ஸ் தானே சொல்கிறோம் ஜுவல்ஸ் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய கழுத்தை வந்து அலங்காரம் பண்ணக்கூடியது. அப்போ அது ஒரு நெக்லஸ்ஸு, செயின், கம்மல் இதெல்லாம் போட்டால் பெண்கள் வந்து இன்னும் நல்லா அழகாக இருப்பாங்க இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஜுவல். ஸோ இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த உமன்ஸ் பியூட்டி வென் adorn it on their necks. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகை கூட்டக்கூடியது தான் ஜுவல், பெண்களுக்கு அழகை கூட்டக்கூடியது. ஸோ அந்த பெண்ணுங்களை அப்படிங்கிறதுக்காக தான் ஜுவல் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளே பரோக்கா கமெண்ட்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அத்தாரிட்டி தட்ஸ் ஃபிட்டிங் த டைட்டில் ஆஃப் லயன் அண்ட் த சிதி இஸ் த ஜுவல். ஸோ பரோக்கா வந்து லயன், சிதி வந்து யார்? த ஜுவல். ஓகே, பரோக்கா லயன். ஸோ உங்களுக்கு இப்படி கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லயன் அண்ட் த ஜுவலில் யார் வந்து லயன், யார் வந்து ஜுவல் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ சிதி இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஜுவல், பரோக்கா இஸ் கன்சிடர்ட் அஸ் த லயன். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஹர் unrivaled beauty. So the play is the story of an elderly man hunting a beautiful girl to diminish her rising influence in the village versus threatening his authoritative influence in the village. ஸோ இந்த பிளே அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆண், இப்போ ஒரு பெண் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண், ஸோ அவங்களுடைய அழிக்கணும் அப்படிங்கிறது. ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுறது தானே. ஸோ அப்போ வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக அவர் பண்ண வேலை, இதுதான் வந்து இந்த பிளே. ஓகேங்களா. ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளே. ஸோ இந்த பிளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the play is divided into 3 parts: மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, இதையும் நம்ம பிஜிடிஆர்பிஸில் கேட்கலாம், சரிங்களா. திஸ் பிளே இஸ் டிவைடட் இன்டு 3 parts. ஸோ ஒரு பிளே அது எப்படி நடக்குது அப்படின்னா, காலையில் நடக்குது, மதியானம் நடக்குது, நைட் என்ன நடக்குது, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லங்க்யூல் இஸ் டீச்சிங் அரித்மெட்டிக் டைம்ஸ். ஓகே, ஸோ லங்க்யூல் அப்படிங்கிறவர் அந்த கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் அரித்மெட்டிக் அப்படிங்கிற அந்த பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். He notices Siddhi through the classroom's window carrying a pail of water on her head. ஸோ இப்போ அவர் பாடம் நடத்திக்கிட்டே ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அப்போ யார் அங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னா சிதி. ஸோ சிதி வந்து தலையில் தண்ணி கொடுத்து தூக்கிட்டு நல்லா அப்படியே ஜஸ்ட் யூ இமேஜின், இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அப்போ அந்த கிராமத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, தலையில் தண்ணி கொடுத்து தூக்கிட்டு நடந்து வராங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட பேசுறதுக்காக கிளாஸை விட்டுட்டு ஓட போகிறாரு. He rushes out of the class. ஸோ இவர் வேகமாக என்ன பண்ணுறாரு, சிதியை பார்த்த உடனே rushes out of the class and to the opposite side. So he offers to help Siddhi lower the bucket, but Siddhi refuses. He seizes it, but some water spills on him. Okay, so சிதியை பார்த்த உடனே நீ ஏன் தண்ணியை தூக்கிட்டு வர, என்கிட்ட தண்ணி கொடு, நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக அவங்க தலையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து
அவர் எடுக்கிறார். அவங்க வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உங்ககிட்ட வாங்கிக்கிறார். Now, Lankyul tells Siddhi that she must stop carrying heavy loads on her head. The effect is her neck will shrink when he likens to squashed the drawings of his pupils. He also complains of Siddhi's traditional way of wearing that expose her shoulders and outline of her breast. ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன்னோட தலையிலலாம் என்ன பண்ணுற, ரொம்ப அதிகமான வெயிட் எல்லாம் தூக்காத. ஸோ அப்படி தூக்குனா என்ன பார்க்கணும், கழுத்து பகுதி வளைஞ்சிடும். ஸோ இது நல்லா இல்லை, நீ ரொம்ப அழகான பொண்ணு இல்லையா, ஸோ உனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்கிற இல்லையா, ஸோ நீ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், அதாவது இப்போ பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலாடை இல்லாமல் சாரீஸ்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்கள், ப்ளவுசஸ்லாம் போடாமல். ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், நான் உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். Siddhi has had enough of Lankyul that she asks if she can take the pain. அதாவது சரி, ஓகே, உன்னோட அட்வைஸஸ்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு போகலாமா, என்னோடய பக்கெட்டை கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. However, Lankyul refuses asking her to first marry her. Okay? However, Lankyul refuses asking her to first marry her. ஸோ லங்கியூல் என்ன பண்ணுறாரு, நீ முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நான் இவ்வளோ நாள் அவங்க முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன், என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் இல்லையா, எனக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. Siddhi replies, she has no problem with that. She can marry him on one day as long as he pays the bride price. Lankyul refuses, but Siddhi insists she won't become the laughing stock in the village. ஸோ அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை இருக்குது. என்ன அப்படின்னா, பிரைட் ப்ரைஸ், அதாவது பெண்களை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும், சரிங்களா. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாம் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் பெண்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து திருமணம் செய்துக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த கிராமத்தில் அந்த ஒரு முறை இருக்குது, யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட் இதுக்கு லங்கியூல் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிரைட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார். ஸோ சிதி என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு திருமணம் செய்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னைக்கு எனக்கு அந்த பிரைட் ப்ரைஸ் அந்த திருமண தொகையை தரீங்களோ நான் உங்களை அன்றைக்கி திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவருக்கு அவர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தராமல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன், அப்படி நான் வந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னை கேலி செய்வாங்க. அப்போ எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால் எனக்கு திருமணம் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை திருமணம் செய்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அதனால் மற்றவங்களுடைய கேலி கிண்டல்களுக்கு நான் ஆளாக மாட்டேன், ஸோ நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லங்கியூலை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. Lankyul offers the reason he can't pay the bride price, which he likens to buying a heifer of the market stalls. He describes to Siddhi the married life of civilized people. So he kissed her, but Siddhi is repelled by that behavior, terming it as unclean. ஓகே, ஸோ இப்போ அவர் சொல்கிறார், இது என்னால் திருமணத்துக்காக பணம்லாம் செலவு பண்ண முடியாது, நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிவிலைஸ்டு பீப்புள், அதாவது எஜுகேட்டட் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிவிட்டு அவங்கள அவர் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறார். ஸோ அப்படி கிஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபாரின் கல்ச்சரில் இது ஒரு சாதாரண விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அன்க்ளீன். ஸோ பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. As they are talking, they hear a crowd of youth and drummers. Siddhi demands Lankyul to give her the bucket or else the people will cheer at her. Okay, ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கர சத்தம் கேட்குது, மேலதாளங்கள் எல்லா மக்களும் சந்தோஷமாக கத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது.
உடனே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சித்தி சொல்கிறாங்க, ப்ளீஸ் சீக்கிரம் வந்து பக்கெட்டை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என்னை எதாவது சொல்லுவாங்க, ஸோ பக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ த girls feed Siddhi with the information about the lost traveler, a man from another world who speaks in a foreign accent. Siddhi inquires if the stranger has returned with the magazine he had promised, a magazine that will announce Siddhi's beauty to the world. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, ஏய் சிதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they gave the information about the lost traveler. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ராவலர் அப்படின்னா பயணம் செய்கிறவங்கள தான் நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு பயணம் செய்தவரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a man from another world. அதாவது another worldனா வேறு கிரகம் இல்லை. ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா லங்கியூலை விட ரொம்ப அழகாக அந்த அசன்ட்டோட ஃபாரின் அசன்ட்டோட பேசக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மேன். ஸோ அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிதி கேட்குறாங்க, சிதி என்கொயர்ஸ், ஸோ நீ இப்போ திரும்ப வந்திருக்க, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போனார் இல்லையா, அந்த மேன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிதி போய் கேட்குறாங்க, நீ வந்து அப்போ என்னோடய ஃபோட்டோஸ் வந்திருக்கா, நீ லாஸ்ட் டைம் வரும்போது என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனல, அந்த ஃபோட்டோஸ் பத்திரிகைகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, மக்கள் எல்லாரும் உலகம் முழுக்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The magazine that will announce the city's beauties to the world. The girls tell her the Lagos man returned with the book magazine and her images appeared on the cover and middle leaves pages of the book. அதாவது அவர் வந்துட்டாரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன மாதிரியே அந்த மேகசினில் உன்னோட படத்தை போட்டு கொண்டு வந்திருக்காரு. ஃப்ரண்ட் பேஜஸ் மட்டும் இல்லை, உள்ளார இருக்கக்கூடிய சில பேஜஸ்லையுமே என்ன இருக்குது, உன்னுடைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக அவகிட்ட அந்த மேகசின்ஸை காமிக்கிறாங்க. She learns that the belle of the village, Baroka, also appears somewhere in the book, but shares his image with the village's latrine. ஸோ latrine அப்படின்னா டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கேர்ள் வந்து பார்க்குறா, அந்த மேகசின்ஸில் வந்து அவளுடைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு, ஃப்ரண்ட் பேஜில் நல்லா அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பேஜஸஸ்லேயும் வந்திருக்கு. ஆனால் பேல் அப்படிங்கிறது பரோக்கா. ஸோ பரோக்காவுடைய பேஜஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு அந்த ஊருடைய ஒரு முக்கியமான தலைவர்னு சொல்லியா, அவர் வந்து சில கட்டடங்கள் கட்டி இருக்கிறது, ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோடு போடுறதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துக்க மாதிரி. ஸோ அவர் வந்து அதை செய்கிற மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு ஃபோட்டோஸஸ் அவர்தும் வந்திருக்கு அப்படிங்கிறத அவள் பார்க்குறான். The dance of the lost traveler. Okay, Siddhi assigns the young people a role to play in the dance that will retell how the Lagos man got lost and found himself in the village of Illuginai. Okay, Lankul acts as the stranger while Siddhi acts as the beautiful young woman. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னுடைய ஃபோட்டோஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு, எல்லா உலக மக்களும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கிராமத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களே, எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. காட்டிட்டு நல்லா வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ லங்கியூல் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேற்று கிரகத்து மனிதர் மாதிரி அவர் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் அங்கே நிற்கிறார். சிதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு யங் உமனாக மாறி சந்தோஷப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறவர் யார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். The stranger was traveling somewhere when his car broke down. ஸோ அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, காரில் வந்து போயிட்டே இருக்கார். அவர் வேறு எங்கேயோ போகிறதுக்கு இருந்தார். ஆனால் திடீர்னு அந்த ஊரில் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. So he restarted it, but it failed. So he climbed out of the car, checked the tires and climbed in. ஸோ அவர் வந்து பார்த்தாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்காரு, கார் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he ignited the engine, but the car didn't give in. So he picked up his camera and helmet and took a swig from his flask of whiskey before putting it into his package. He began to trek to find a nearby village.
ஓகே. ஸோ கார் இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இதோட கேமரா ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு சின்ன பாக்ஸஸில் வந்து விஸ்கீஸ் ஊற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ அடிக்கடி எடுத்து ஸ்விப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர். ஸோ பழைய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்து அது என்ன பண்ணார், தன்னோட பாக்கெட்டில் கொஞ்சம் ஸ்விப் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். ஸோ வச்சுக்கிட்டு இப்போ பக்கத்தில் வேறு ஏதாவது கிராமம் இருக்கா, ஏதாவது வந்து இதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டே போகிறார். அப்போ போகும்போது he heard a girl singing somewhere from the bush. ஏதோ ஒரு பெண் பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது அவருக்கு. He shook his head, drank his whiskey again, convinced he was suffering from the sunstroke. ஸோ திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு எங்கே அந்த குரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. He threw the empty bottle. ஸோ இப்போ அந்த விஸ்கிஸ் ஃபுல்லாகவே தீந்துடுச்சு. ஸோ அதனால் அதை தூக்கி போட்டாச்சு. He heard a scream and torrents of abusive words. ஓகே, abusive words அப்படின்னா இப்போ இந்த கிராமத்தில் வந்து பேசுவாங்க இல்லையா, கேலி கிண்டலாக பேசுறது, சில வார்த்தைகள் விடுவாங்க இல்லையா, ரஃப் வேர்ட்ஸ், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்குறாரு. So he tiptoed to where the female's voice was coming from. ஸோ இப்போ இந்த திடீர்னு நல்ல பாடல் வருது, திடீர்னு சில மாதிரியான கொச்சை வார்த்தைகள்லாம் வருது. ஸோ எங்கேருந்து வருது அப்படின்னா, டிப்டோட் அப்படின்னா அந்த திசையை நோக்கி நடந்து போகிறது. He tiptoed to where the female voice was coming from. So what he saw made him unhitch his camera, not focusing where he was stepping on as he tried to find a good position to take the several pictures of the girl who was bathing in a pool of water. ஓகே. ஸோ அந்த திசையை நோக்கி போகிறாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீரோடை, அந்த நீரோடையில் வந்து ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து அதை பார்த்த உடனே அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். ஸோ எப்படி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு அந்த இடத்துல தெரியல, ஏன்னா அவருக்கு தான் தண்ணிக்குள்ளார போய் நிற்கிறார். இப்போ he plunged into the water. So the young woman screamed and ran to the village with a part of her cloth covering her. So he plunged into the water. அப்போ அந்த எங்கே போய் வைக்கிறதுன்னு தெரியாமல் அவரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த தண்ணிக்குள்ளார விழுந்துட்டார். அப்போ அந்த விழும்போது சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன ஆகுற அந்த பொண்ணை சிதி, ஸோ தன்னோட மேலே வந்து ஆடைகளை வந்து போட்டுக்கிட்டு வேகமாக ஓடுறான். ஓகே. The stranger followed a little later, wringing out of the water from his cloths. ஸோ இவர் ஐயோ அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அவரும் தண்ணியில் விழுந்தார் இல்லையா. ஸோ அப்புறம் எழுந்துச்சு சட்டையெல்லாம் என்ன பண்ணுறாரு, அந்த ஈரமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிழிஞ்சிட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு ஸோ அந்த பொண்ணு போன திசையை நோக்கி அவரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் திரும்பி வராரு. ஸோ அதுக்குள்ளாரே என்ன ஆகுது, அந்த கேர்ள் ரிட்டர்ன் ஆகுறாங்க. சிதி ரிட்டர்ன் வித் த வில்லேஜஸ் ஹூ ஹால்ட் த ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் டு த டவுன் சென்டர். சிதி போயிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போயிட்டு அந்த கிராமத்து நடுவில் நிற்க வச்சுருக்காங்க. பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவரை நல்லா அடித்து கொண்டு போயிட்டு அந்த சென்டரில் நிற்க வச்சுருக்காங்க. பரோக்கா, the chief of the Illusionites, sympathized with the stranger. He besieged the villagers not to kill him. ஸோ besieged அப்படின்னா கெஞ்சி கேட்குறது, அவருக்காக சார்ந்து கேட்குறது. அவர் சொல்கிறார், தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அவளை விட்டுருங்க, அவரை வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. He ordered the dry cloths for him and feast in his honor. ஓகே. ஸோ அவர் வந்து எதுக்கு வந்தார், யார் என்னன்னு தெரியாமல் ஏன் அவர்கிட்ட இது பண்ணுறீங்க, ஸோ முதல்ல அவர் மாற்றிக்கிறதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ he captured the several pictures of the party and Siddhi who was dancing. ஸோ லாஸ்ட்டாக கிராமம் அப்படின்னும் லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஒன்று வச்சு அதில் எல்லோரும் வந்து ஜாலியாக பாட்டெல்லாம் பாடி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோஸை நான் மேகசினில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் இந்த ட்ராவலர். ஓகே. ஸோ த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறது அவர் தான், த ட்ராவலர். சரிங்களா. அடுத்ததாக இப்போ வந்து இந்த மார்னிங் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன், இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Siddhi is engrossed in the pictures of herself in the magazine. ஸோ engrossed அப்படின்னா மூழ்கி போகிறது. ஸோ தன்னுடைய படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ engrossed. Following behind is Lankuls who is carrying a bundle of firewood for Siddhi. ஸோ இப்போ இங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்க்யூல் வரார். லங்க்யூல் வந்து
சிதிக்கு வந்து ஃபயர் வுட்ஸ் கொண்டு வரார், அவங்க வீட்டுக்காக அவர் வந்து செய்கிறார். ஸோ சடைக்யூ மீட்ஸ் தெம் ஆன் த ரோட் லீடிங் டு அண்ட் ஃப்ரோ ஃப்ரம் த டவுன் சென்டர். ஸோ சடைக்யூ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து மீட் பண்ண வராங்க. சடைக்யூங்கிறது யாருன்னு சொன்னோம். ஸோ ஷீ இஸ் த எல்டஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் பரோக்கா. ஸோ அவங்க வந்து இவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்கு வராங்க. சடைக்யூ ஆஸ்க் சிதி டு பி த பரோக்காஸ் ஒய்ஃப். ஓகே, சடைக்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து பரோக்காவுடைய யங்கர் ஒய்ஃபாக மாறிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிதி ஆஸ்க் சடைக்யூ why Baroka is requesting for her hand after her images are published in the magazine. ஸோ இப்போ என்னுடைய படம் வந்து அந்த மேகசைனில் வந்த உடனே அவர் என்னை திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. Why didn't he ask her to be his wife before her beauty was exposed to the world? ஏன் இதுவே வந்து நீங்கள் என்னை முன்னாடியே கேட்டிருந்துருக்கலாம்ல, என்னை வந்து உங்கள் மனைவியாக ஏற்றுக்க சொல்லி. ஆனால் இப்போ என்னோடய படம் வந்ததுக்கப்புறம் உடனே என்ன கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு தற்பெருமை இருக்கும் இல்லையா, ஸோ அதோட வந்து அவங்க பேசுகிறாங்க. Since she has refused to become Baroka's wife, Sadaiko requests her to accept Baroka's personal invitation at his homestead for an evening meal, that is supper. ஸோ அதாவது சரி ஓகே, நீ வந்து அவருடைய மனைவியாக இல்லைனாலும் பரவாயில்ல, பரோக்கா வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச், அதாவது ஒரு டின்னர் உங்களுக்கு விருந்துக்கு ஒன்று கூப்பிட்ருக்காரு, நீ அந்த விருந்துலையாவது வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சிதி செல்ஸ் சடைக்யூ that she was not born the previous day. She knows பரோக்காஸ் ட்ரிக்ஸ். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒன்றுனா நான் ஒன்றும் பப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, நான் ஒன்றும் நேற்று பிறந்த குழந்தை இல்லை, பரோக்காவை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவர் வந்து விருந்துக்கு கூப்பிட்றாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அட் திஸ் பாயிண்ட் லங்கியூல் ரிவீல்ஸ் டு சிதி த அதர் சைட் ஆஃப் பரோக்கா. ஷி நரேட்ஸ் ஹவு பரோக்கா foiled the public works attempted to build a railway line through Illuginar. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லங்கியூலுக்கு வந்து ஒரு சின்ன பயம் ஏற்பட்டுருது. எங்கே வந்து சிதி வந்து பரோக்காவுக்கு போய், ஏன்னா பரோக்கா வந்து ஒரு பெரிய பண்ணையார் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தானே, ஸோ அவர் கூட எங்கே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, பரோக்காவை பற்றி தப்பாக சொல்கிறார். ஸோ பரோக்கா வந்து ரொம்ப பேராசை பிடிச்சுவேன், மக்களுக்கு வந்து எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க, ஸோ உங்கள் ஊருக்கு வந்து ஒரு ரயில்வே ட்ராக் அது வந்துச்சு, அதை வந்து செய்ய விடாமல் அவர் என்ன பண்ணார், தடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, சிதி கிட்ட வந்து சொல்கிறார். ஸோ தன்னை வந்து உயர்ந்தவனாகவும் பரோக்கா வந்து கெட்டவனாகவும் சித்தரித்து அவர் சொல்கிறார். ஸோ இப்போ வந்து அவங்க போயிட்டு சொல்லியாச்சு, பரோக்கா இஸ் லையிங் ஆன் த பெட் வைல் ஹிஸ் ஒய்ஃப் ஐலட்டு, ஓகே ஐலட்டு AILATU இதான் அந்த நேம், ஐலட்டு இஸ் புல்லிங் அவுட் த ஹேர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஆம்பிட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோக்கா வந்து கட்டலில் படுத்துட்ருக்கிறாரு. ஆம்பிட் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த அக்கல்னு சொல்கிறது. ஸோ அந்த அக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐலட்டோ அப்படிங்கிறவங்க அவருடைய யங்கர் ஒய்ஃப் பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஷி ஆஸ்க் பரோக்கா ஹவு ஷி இஸ் ஃபேரிங் ஆன் த டாஸ்க், எப்படி இருக்குது நான் செய்கிற அந்த வேலை அப்படின்னு அவங்க ரொம்ப வந்து ஆசையாக வந்து கேட்குறாங்க. ஸோ பரோக்கா டெல்ஸ் ஹர் she is being over gentle with the bull. ஓவர் ஜென்டில், அதனால ரொம்ப பொறுமையாக செஞ்சிட்ருக்கிறமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அப்போ ஷீ டெல்ஸ் ஹிம் ஷீ வில் இம்ப்ரூவ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு ரொம்ப அவங்க ஆசையாக வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக செய்யறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரோக்கா டெல்ஸ் ஹர் ஷீ ஷுடன்ட் பாதர் அபவுட் இட் பிகாஸ் he intends to marry another young woman. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத சரியா, இனிமே இந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாங்க, நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறேன். இப்போ இதை கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப்க்கு என்ன ஆகுது, கோபம் வந்துச்சு. ஐலட்டு பிகம்ஸ் ஆங்க்ரி, அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இப்போ கோபம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஷி பிளக்ஸ் த ஹேர்ஸ் வைலண்ட்லி. ஸோ அப்போ அவங்களுடைய ஹேர் என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக பிடிச்சி இழுத்துக்காடுறாங்க. அப்போ வேகமாக இழுத்தா வலிக்கும் இல்லையா, ஷி பிளக்ஸ் த ஹேர்ஸ் வைலண்ட்லி.
நீங்கள் தானே சொன்னீங்க ரொம்ப பொறுமையாக இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் பிடிச்சி இப்படி வேகமாக இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் வலி தாங்க முடியல. ஸோ பரோக்கா ஆர்டர்ஸ் ஹர் அவுட் ஆஃப் த ரூம் வென் சடைகோ என்டர்ஸ். நீ முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துறாரு. இப்போ வந்து சடைகோ வந்து உள்ளார வராங்க. ஸோ சடைகோ சொல்கிறாங்க, பரோக்கா ஆஸ் இஃப் ஷீ ப்ராட் எ பாம் பிகாஸ் ஆஃப் த பெயின் ஹீ இஸ் ஃபீலிங் அண்டர் ஹிஸ் ஆர்ம்பிட். உடனே சடைக்கிட்ட கேட்குறாங்க, பெயின் பாம் கொண்டு வந்தியா, எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Sadeko tells him that Siddhi has refused both of his proposals. ஓகே, ஸோ நானே ரொம்ப வலியில் இருக்கிறேன், அந்த வலிக்கு மருந்தாக நீ சொல்கிற விஷயம் என்ன ஆகும், எனக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வத்தோடு கேட்குறார். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சடைக்கோ சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து உங்களை திருமணமும் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஈவினிங் மீட்டிங்க்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ போத் ஆஃப் ஹிஸ் ப்ரப்போசல்ஸ். She considers him old. She considers him old. சரிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஏன் திருமணம் செய்துக்க மாட்டேன்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப வயசானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷீ கான்ஸ் அப் வித் த மேரீட் மேன். ஸோ ஏற்கனவே திருமணமானவரும் கூட. ஸோ அதனால் அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை உங்களோட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரோக்கா இஸ் அஸ்டானிஷ்டு டு பி கால்ட் ஓல்டு. ஓகே, ஸோ பரோக்காவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. சார் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்கங்கிறது ஓகே, ஆனால் தன்னை வந்து வயதானவர்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இதை கேட்கும்பொழுது அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ ஹீ ரிகவுண்ட்ஸ் டு சடைகோ ஹிஸ் யூத் லைஃப் அண்ட் ஹவு பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் ஹி வாஸ். ஸோ என்னை பார்த்து வயசானவங்கன்னு சொன்னாங்களா, நான் எப்படி இருந்தேன், என்னோடய இளமை காலத்தில் நான் எப்படியெல்லாம் சுற்றி வந்தேன், எப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சடைகோ கிட்ட தன்னோட இதெல்லாம் சொல்கிறார். Nevertheless, he reveals to Sadeko a secret he hopes she won't disclose to anybody. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சடைக்கோ கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறார். அதாவது சடைக்கோ வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்கிறார். சரிங்களா, என்னன்னு பாருங்கள். He tells her his manhood is no longer functioning. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, இப்போல்லாம் நான் வந்து என்ன ஆகிட்டேன், ஆண்மையற்றவனாக ஆகிட்டேன், எனக்கு வந்து என்ன ஆக மாட்டேங்குது, சரியாக வந்து உணர்வுகள் இல்லை அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்கிறார். சடைகோ காண்ட் பிலீவ் இட். சடைகோக்கால என்ன பண்ண முடியல, இதை நம்பவே முடியல. ஸோ பரோக்கா வாண்ட்ஸ் ஹர் நாட் டு டெல் எனிபடி. இது வந்து எனக்கு முக்கியமான விஷயம், இதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சடைக்கிட்ட சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் சடைக்காவோட மனசில் எந்த ஒரு உண்மையும் என்ன பண்ணாது, தங்காது, இது எப்படியும் அந்த பொண்ணுக்கிட்ட போகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்கிறார். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் சீன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் சீன். Siddhi is standing by the classroom window admiring her images on the magazine. ஸோ இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சிதி வந்து அந்த மேகசினில் வந்து தன்னுடைய ஃபோட்டோஸை வச்சியே அவங்க வந்து அந்த ஆர்வத்திலே வந்து அவங்க இருக்கிறாங்க. இப்போது அந்த மேகசின்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸையே பார்த்துட்ருக்குறாங்க. She watches Sadeko in astonishment, who is oblivious of her presence. ஸோ இப்போ பார்க்குறாங்க சடைக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஜோவையை ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆடி பாடிக்கிட்டு வர மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஏன் இவங்க இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுட் வருது. சடைக்கு பிளேசஸ் எ கர்வ்டு ஃபிகர் ஆஃப் த பேல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஓடோன் ட்ரீ. ஓடோன் ட்ரீனா அது வந்து காமன் மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வகையான ஒரு மரம் அது. ஷி டான்சஸ் அரவுண்ட் த ட்ரீ சாண்டிங், டேக் வார்னிங் மை மாஸ்டர், வி வில் ஸ்காட்ச் யூ இன் த எண்ட். இது வந்து ஒரு பாடல் வரி. ஸோ பரோக்காவுடைய ஃபோட்டோவை அந்த மரத்துக்கிட்ட நட்டு வைக்கிற மாதிரி வச்சு அவரை சுற்றி சுற்றி வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு ஒரு பாடல் பாடுறாங்க. ஸோ இதை கேட்கும்பொழுது சிதிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சிதி என்கொயர்ஸ் ஒய் ஷீ இஸ் பிஹேவிங் ஆஸ் அன் இன்சர்ன் பர்சன். ஸோ இன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி ஏன் நீ பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. சடைக்கு ரிவீல்ஸ் டு சிதி த சீக்ரெட். உடனே சடைக்கு என்ன பண்ணிட்டாங்க, சிதி கிட்ட அந்த சீக்ரெட் ரகசியத்தை சொல்லிட்டாங்க. சிதி லீப்ஸ் இன் த ஏர், ஓகே, ஹாப்பி டு ஹியர் த குட் நியூஸ்.
சிதி வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து சந்தோஷத்தில் ஆடுறாங்க. ஹாப்பி டு லீப்ஸ் இன் த ஏர், அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சந்தோஷம் இருக்குது. ஷி எக்ஸ்பிளைன்ஸ், we won, hurrah for womankind. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பெண்கள் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன ஆகுது, இந்த பெண்கள் எல்லாமே இனிமேல் வந்து சுதந்திரமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ they don't recognize லக்கியூல் who has joined their presence. ஸோ அந்த இடத்துல லக்கியூல் வந்து இருக்கிறதையே வந்து அவங்க என்ன பண்ணலை, கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. They dance around the tree chanting, take warning my masters, we will scorch you in the end. ஸோ இதே மாதிரி பாட்டிக்கு பற்றியா, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த இறுதி நாட்களில் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லோரும் கேலி செய்கிற மாதிரி நீ மாறிட்ட அப்படின்ற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அந்த பரிகாச பாடல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பாடல் பாடி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சிதி mentions to Sadaiku that she wants to pay Baroka a visit. ஸோ இப்போ உடனே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சிதி என்ன சொல்கிறாங்க, சடைக்கு கூட கண்டிப்பாக நான் போய் பரோக்காவை பார்க்கணும், அவரை போய் நான் கிண்டல் பண்ணணும். அப்போ அவங்களோட அந்த ஈகோயிஸ்ட், புரியுதுங்களா, அந்த ஒரு ஈகோயிஸ்ட் அவங்களுக்குள்ளார இருக்குது. அதை தான் வந்து அவங்க அங்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர் இன்டென்ஷன் இஸ் டு போக் ஃபன் அட் பரோக்காஸ் இம்பார்ட்டன்சி. ஸோ இம்பார்ட்டன்சி அப்படின்னா ஆண்மையற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், அவர் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அதை வந்து டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து நான் போய் அவரை வந்து கிண்டல் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லங்கியூல் ப்ளீட்ஸ் வித் ஹர் நாட் டு கோ, இல்லை நீ போகாத, அவர்கிட்ட போகாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் சிதி டெல்ஸ் ஹர் as long as she doesn't reveal to Baroka the secret, she can go and ridicule Baroka. இல்லை பரோக்கா கிட்ட இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், அவரை கிண்டல் பண்ணுவேன், வேறு விதமாக நான் அவரை வந்து கிண்டல் பண்ணுவேன், நான் அவரை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே போயிட்டாங்க. பரோக்கா சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சு, சடைக்கோ கிட்ட சொன்னார், சடைக்கோ சிதி கிட்ட சொன்னாங்க. இப்போ சிதி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஷி ஃபைன்ஸ் பரோக்கா ரெஸ்லிங் வித் ஹிஸ் லெஃப்ட் மேன். ஸோ அங்கே பெட்ரூம் கிட்ட டேரெக்டாக அவங்க போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோக்கா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரெஸ்லிங், அதாவது அந்த மல்யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சண்டை போட்டுருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. Baroka asks her why she has arrived at his bedroom unannounced. ஸோ அவங்க கேட்குறேன், நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த, என்கிட்ட சொல்லாமல் நீ ஏன் உள்ளார வந்த, யார் உன்னை உள்ளார விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. She replies she didn't find anybody at the entrance to his bedroom. ஸோ பரோக்கா laments at this intrusion. ஸோ பரோக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிதி முன்னாடியே நமக்கு உண்மை தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுற மாதிரி அவர் நடிக்கிறார். இப்போ சிதிக்கு தெரியுது, சரிங்களா, நமக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு அவர் நினச்சி பயப்படுறாரு போல இருக்குது, அதான் இந்த மாதிரி ஏன் உள்ளார வந்துன்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அங்கே ஆக்ட் பண்ணுறார். ஆஃப்டர் த ரெஸ்லிங் மேட்ச் சிதி pretends she is repentant for the words she uttered. Baroka is old and she can't sap with the married man. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை வந்து ஓல்டுன்னு சொன்னது தப்பு தான், நான் வந்து ஒரு மேரிட் மேன் கூட வந்து திரும்ப மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். She makes fun of Baroka indirectly. She tells him that maybe the man who wants to marry her can't cite children. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை யார் திருமணம் செய்துக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு ஆண்மையற்றவனாக தான் இருப்பாங்க, அதாவது அவர்கிட்ட வந்து குழந்தை வராதான், அவர் மூலயமா இந்த உலகத்துக்கு குழந்தை வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ பரோக்காவை மென்ஷன் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க இன்னொருத்தரை சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. She says to him, maybe the children are plagued with the shyness and refuse to come into the world. குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவரை மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
ஸோ இப்போ வந்து பாருங்கள், பரோக்கா ரிவீல்ஸ் டு சிதி எ ஸ்டாம்பிங் மிஷின் ஹி ஓன்ஸ். ஸோ இப்போ அந்த பெண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு அழகான ஒரு மிஷின் இருக்குது பாரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபோட்டோஸ்லாம் ஒரு தடவை கிளிக் பண்ணால் நிறைய ஃபோட்டோஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். He tells Siddhi the stamps will contain her images which will announce to the world her beauty. ஸோ இப்போ உன்னுடைய அழகை என்ன பண்ணலாம், இந்த உலகத்துக்கு பூரா என்னால் காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அந்த பெண்ணுக்கிட்ட வந்து எப்படி சொல்கிறாங்க, வசியமாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அழகாக முதல்ல அந்த ஆசை வார்த்தைகளை அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்ததாக Baroka groans how people talk ill of him and how his office task is tiresome. Siddhi leans on Baroka's shoulder. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக வந்து எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் இந்த தப்பாக பேசிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதாவது வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்தை அதாவது என்னோடய வேலைகளுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப பாவப்பட்டு பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் கேட்ட சிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை அறியாமலேயே அவருடைய ஷோல்டர் மேலே போய் சாஞ்சிக்கிறாங்க. அவ்வளோதான். Now, Siddhi, who has been running, throws herself to the ground against the trees and sobs violently. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை அறியாமலே அவருடைய தோளில் போய்ட்டு அவங்களே சாஞ்சிக்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அழுதுகிட்டே வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சடைக்கு நீல்ஸ் பிசைட்ஸ் ஹர் அண்ட் ஆஸ்க் ஹர் வாட் த ப்ராப்ளம் இஸ். ஏன் என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்குற, நீ அவர் கிண்டல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் நீ வந்து இங்கே அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இதுவாக கேட்குறாங்க. ஷி புஷஸ் ஹர் அவே. அவங்கள என்ன பண்ணிட்டாரு, புஷஸ் ஹர் அவே, கோவம் வந்து வேகமாக வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. ஷீ ஆல்சோ டெல்ஸ் லங்கியூல் நாட் டு டச் ஹர். ஓகே, நீங்களும் என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ டெல்ஸ் சடைக்கு தட் பரோக்கா ஹேட் லைட் டு ஹர். பரோக்கா என்ன பண்ணிட்டார், என்கிட்ட பொய் சொல்லிட்டாரு, என்னை பொய் சொல்லி வர வச்சுட்டாங்க அவர் உங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதாவது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை வந்து ஓரளவுக்கு கஸ் பண்ண முடியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ லக்கியோவில் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதாவது உன்னை அறியாமல் தானே இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தது, ஸோ நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், பிரைட் ப்ரைஸ் கொடுக்காம நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதை கேட்ட உடனே சிதிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஸோ வந்து தன்னை வந்து எப்படி இருந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் அந்த பரோக்காவுக்கே ஒய்ஃபாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. Suddenly she leaves. Okay, Lankyul requests Sadaiku to find out where she has gone. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ எங்கே இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது வேறு ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லோரும் போய் தேடும்போது அப்போ she returns with the news Siddhi is packing her things and oiling herself as a bride does before her wedding. ஸோ இப்போ சடைக்கு வந்து லக்கியன் கிட்ட என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதி வந்து தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு மணப்பெண் மாதிரி. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி அந்த மணப்பெண் வந்து எப்படி அலங்காரம் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிதி accompanied by a crowd and the musicians hands Lankyul the magazine. The musician hands Lankyul the magazine that contains her images. Siddhi reveals to Lankyul she is heading to Baroka's place. Siddhi requests Sadaiku to bless her. Okay, so இப்போ இந்த மேகசின் புக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, லங்கியூல் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பரோக்காவையே வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சடைக்கோ அவங்களோட சிஸ்டராக தானே அவங்க ஆக போகிறாங்க. ஸோ சடைக்கோ கிட்ட என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இனிமேல் நீங்கள் தானே என்னோட எல்டர் அங்கே சிஸ்டராக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லயன் அண்ட் த ஜுவல்.
ஸோ அவர் எவ்வளோ அழகாக வந்து அந்த எப்படி வந்து ஒரு மானை வேட்டையாடுதோ சிங்கம், அந்த மாதிரி பரோக்கா வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ஈகோயிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த வில்லேஜுகளை அவங்களுடைய போக்கிலே போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்துறாரு. அதுதான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸ், அந்த கலாச்சாரங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத ஓல்ஸ்வைன்கா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.